ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டேங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோன்னு அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அவங்களே பண்ணாங்க. என்ன எந்த ஹெல்ப்பும் கேட்கல. என்ன முடியலன்னு சொன்னேன்னா அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பண்றேன்னாங்க. நடுவில் கொஞ்சம் நான் போய் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். சரி நான் எடுக்கிறேன் வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். நான் நேராக எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை பசங்க கிட்ட போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு தான் கேட்பார் எப்போதுமே காலையில் வேலையில் சண்டேஸில். அதே மாதிரி நீ கேட்டோன்னே சின்னவங்க வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் நம்ம பாலுக்கு பதிலாக ஹெவி க்ரீம் விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இல்லைங்க ஹெவி க்ரீமு. அதுக்கு பதிலாக பால் அதுக்கப்புறம் விப் க்ரீம் இருக்குது, அது மட்டும் ஆட் பண்ணார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம முட்டையோடு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டோம்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் சுகர் போடுவாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம பேனில் போட்டு எடுக்க வேண்டியது தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பசங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது எவ்ரி சண்டே பசங்க 2 பேர், அவங்க அப்பா, நான் தூங்கிட்டு இருப்பேன். சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன், 9 o'clock அப்படி. இவங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நோனே சொல்ல முடியாது. ஏன்னா பசங்க ஆசையாக பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது சாப்பிட்டே ஆகணும் இல்லையா, நான் அதெல்லாம் சாப்பிட்ருவேன். நான் அப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேன் கேக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு, அதெல்லாம் தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு நிறைய. காஃபி, அதுக்கப்புறம் க்ரீன் டீ குடிப்பேன் நான் நிறைய. க்ரீன் டீ, அதுக்கப்புறம் சில நேரத்தில் வந்து டீயும் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு. நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றேன்னா கூட விட மாட்டாங்க. இல்லை நீ பெட்டில் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுன்னே போதும்னுவாங்க. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு வேற கேட்பாங்க. அதுவும் எப்படி அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. சின்னவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது கேட்பாங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா, ரிவ்யூ எப்படி இருக்குது, ரிவ்யூ கொடுன்னுவாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னோன்னா அவங்களோட ஃபேஸே பார்க்கணும், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுலேருந்து சண்டேஸில் வந்து எப்போதுமே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க பெரிய கிரேட் போனோன்னே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா ஹோம்ஒர்க்கு படிக்கிற வேலையெல்லாம் இருந்தது இல்லையா. ஆனால் ஸ்பெஷல் டேஸில் மதர்ஸ் டே, அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே, என்னோடய பர்த்டேக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பசங்க பிரேக்ஃபாஸ்ட் காலையில் எழுந்திரிச்சு. அது இன்றைக்கி வந்து அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறாரு. நார்மலாக வந்து நம்ம சிரப் அப்படி ஊற்றி சாப்பிட்லாம், மேப்பிள் சிரப்பு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைலில் நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. பாத்திரத்தில் மேப்பிள் சிரப் ஊற்றிருக்காரு தேவையான அளவு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டிருக்காரு. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆன பிறகு அந்த மேப்பிள் சிரப் டார்க் கலராக இருக்கும்ல, அது வந்து லைட் கலராக ஆனோன்னு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. அடுத்தது பனானா கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரௌன் சுகர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தவாவில். கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பனானாவை ஆட் பண்ணிடலாம். பனானாலாம் முதலே கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைட்டாக ஆகும் போதே நம்ம வந்து பனானாவை ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து நம்ம வந்து ப்ரெட் மேலே வச்சுட்டு கொடுத்துட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். கேரமலைஸ் பனானா அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாஸு, அதை மேலே விட்டுருந்தோங்க. அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க இப்போ சின்னவங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஏன்னா பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே. அதுக்கப்புறமா நாங்கள் ஜிம்முக்கு கிளம்பிட்டோங்க. ஏன்னா இப்போ போகலன்னா அதுக்கப்புறம் வந்து போக முடியாது. இன்றைக்கி சண்டேன்றதால சீக்கிரமாகவும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து மெதுவாக வேலை பண்ணிக்கலான்னு நான் கிளம்பிட்டேன் நான். ஜிம்முக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஜிம்லேருந்து வந்த பிறகு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே வந்து கிச்சனில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி இந்த பருப்பு பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எல்லாம் நல்லா ட்ரையாக இருந்தது. எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டேன்னா அது ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு வச்சுருக்கேன். ஆனால் பார்க்கணும், டைம் இருந்தால் தான் பண்ணுவேன், இல்லைனா இல்லை. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது காஞ்ச மிளகா ரீஃபில் பண்ணலான்னு எடுத்தேன் நான் பாக்ஸை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா
பாக்ஸில் காஞ்ச மிளகாய் இருக்குது. சரி அதெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன், எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு நல்லா இல்லாதெல்லாம் எடுத்து போட்டுடலான்னு. காஞ்ச மிளகாவில் மெயினாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கலர் மாறாமல் இருக்கணும். கலர் ஃபுல்லாக ஒரே கலராக இருந்ததுன்னா வச்சுப்பேன், அதாவது ரெட்டு கலராக இருந்தால் வச்சுப்பேன். இதை மாதிரி வந்து பாதி ரெட்டு அதுக்கப்புறம் எல்லோவாக இருந்ததுன்னா அதெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேங்க. நான் ஒரு பேக் காஞ்ச மிளகா வாங்கினோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 காஞ்ச மிளகா தான் நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருவேன் எப்போதுமே க்ளீன் பண்ணி. இத்தனைக்கும் காஸ்ட்லியாக தான் வாங்குகிறோம், பொருள் பார்த்து ஆர்கானிக்காக தான் பார்த்து வாங்குகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி பாதி காஞ்ச மிளகா வந்து கலர் மாறின காஞ்ச மிளகா தான் இருக்கும். இட்லி மாவு அரைக்கணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை இன்னைக்கு எனக்கு. ஏன்னா ஒரு வாரமாக இட்லி மாவு இல்லாமையே நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா அரைச்சி வச்சாலும் வேஸ்ட், ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றதில்ல இட்லி தோசை எல்லாம். அதால் நான் அரைக்கிறதே இல்லை. சரி இன்னைக்கு அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருக்கேன். நான் இட்லி மாவு அரைச்சி முடித்தோடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு மார்னிங் ஹெர்பல் டீக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் வந்து ஓமம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருவேன். நான் நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை சுடு பண்ணி குடிச்சிருவேங்க. இது மாதிரி தான் நான் பண்ணுறது. என்னென்னா நான் நிறைய பண்ணி வைக்க மாட்டேன். இதை 3 ஸ்பூன் போட்டு வறுத்துனாலுமே ஒரு 4 நாள் 5 நாள் எனக்கு வந்துடும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஹெர்பல் டீ குடிப்பேன். அதால் நான் இது வந்து நிறைய பண்ணியெல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு 4 to 5 டேஸ்க்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன் நான். அடுத்தது பசங்க வந்து ஸ்கேட்டிங் போனோன்னாங்க, அவங்கள எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கேங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் எங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வாங்க, இது ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், 3 ஹவர்ஸ் ஆனோடனே நான் வந்து கால் பண்ணுறேன், அப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கன்னாங்க. சரி 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து பாதி தூரம் வந்துட்டோம், ப்ராவிடன்ஸ் வரைக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா காஸ்கோ கிட்ட, சரி காஸ்கோ போகலான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து காஸ்கோ கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்க டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா உள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. நாளைக்கு ஸ்னோ பிளிசர்ட் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. மக்கள் இந்த பக்கம் நிற்கிறாங்க, அந்த பக்கமும் நிற்கிறாங்க. இங்கே வந்தோம்னா கொஞ்சம் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குங்க. கார் எங்கன்னா விட்டுட்டு தான் நம்ம வாக் பண்ணணும். பார்க்கிங் எங்கேயுமே இல்லை, தொண்டை கரன்னு இருக்குது. நல்லா நான் இன்றைக்கி போயிட்டு என்னென்னா வீட்டுக்கு போயிட்டு காகல் பண்ணோம் சால்ட் வாட்டரில். இப்போ தான் கொஞ்சம் த்ரோட் இதை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து யார்கிட்டேருந்து வாங்குச்சுன்னு தெரியல. ஒருத்தரை போய் பார்த்தேன், அவங்களுக்கு ஃப்ளூ இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எப்படி அங்கேருந்து வந்துதா என்னன்னு தெரியல. தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நேற்றே ஸ்னோ கொட்டுச்சிங்க, பார்த்தாலுமே தெரியும். எல்லா செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், கொட்டுது. பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. எங்கேயுமே வந்து நிற்க முடியல, எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்னோ இல்லையா, ஸ்னோ ஸ்டார்ம் வருது இல்லையா, அதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பையன் வந்து கேட்டான், ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னு கேட்டால் கொடுக்குறவர் சொன்னார், ஸ்டாம்காக எல்லாரும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். கேட்ட உடனே நான் சொன்னேன், அதுக்குள்ள என்னைக்கு ஸ்னோனா அவங்க இங்க முழிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னேன், நான் இந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இட்ஸ் மண்டே நைட் 1 o'clock இட்ஸ் ஸ்டார்டிங். பசங்களுக்கு ஒரே சந்தோஷம், நோ ஸ்கூல் மண்டே, இட்ஸ் லாங் வீக்கெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஒரு வாரம் இப்பதான் பிரேக், எங்களுக்கு வின்டர் பிரேக் முடிஞ்சு மண்டே தான் ஸ்கூல் போறோம். இப்போ ஸ்னோ ஹெவி ஆகுதுன்னா மண்டே போக மாட்டோம்ல, அது பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அங்கேயே குதிக்கிறான். எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சா, இப்போ எடுத்து வைக்கிறது. இது வாங்கிட்டு வரும்போது இருக்க சந்தோஷம் இருக்கே, அது டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் அது எடுத்து வைக்கணும் பாருங்களேன், அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும். பால் இல்லை, அவங்களுக்கும் பால் இல்லை, எங்களுதான் வந்து ஆல்மண்ட் மில்க் ஆயிடுச்சு. சரி அது வாங்க போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படி போனது தான். டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் இந்த வாட்டி 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து ஆல்மண்ட் மில்க்கு வந்து சீக்கிரமா தீந்துருது. காஃபி, சீரியல், அதுக்கப்புறம் ஸ்மூத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த சியா புடிங் அதெல்லாம் பண்றோம்ல, அதெல்லாம் சீக்கிரமா தீந்துருது. நான் இந்த வாட்டி 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். இதுல அடுத்ததுலயும் வந்து 3, 6 இருக்கு. ஆனா நம்ம என்னைக்கு நிறைய வாங்குறோமோ அந்த டைம் வந்து யூஸே பண்ண மாட்டோம். கம்மியா வாங்கியிருக்கும் போது யூஸ் பண்ணுவோம், அதிகமா இருக்கும்போது யூஸே பண்ண மாட்டோம். எவ்ரி டைம் இது எனக்கு நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா A2 மில்க். இது வந்து 1 தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அவங்க சின்னவங்க மட்டும் தான் குடிப்பாங்க.
இப்போ கொஞ்ச நாளா நானும் இதுல வந்து பால் போட்டு காஃபி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா இந்த பால் இல்லாதால இதுலதான் குடிச்சிட்டு இருக்கோம். டீ எல்லாம் இதுல நல்லா இருக்கும். ஆல்மண்ட் மில்க்ல டீ எல்லாம் நல்லா இருக்காதுங்க. நான் ஹானஸ்ட்லி ரிவ்யூ சொல்லிடுறேன். ஆல்மண்ட் மில்க்ல காஃபி நல்லா இருக்கு, பட் டீ வந்து நல்லா இல்ல. இந்த பாலும் டீயும் கொதிச்சு வந்தாதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டீயோட டேஸ்ட். அது வந்து ஆல்மண்ட் மில்க் வந்து நம்ம கொதிக்க வைக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா பிரெட். அதுக்கப்புறம் தக்காளி சுத்தமா இல்ல வீட்ல. இன்னைக்கு மத்தியானம் கூட நான் வந்து சமைக்கல. காலையில பிரேக்ஃபாஸ்டோட முடிச்சுட்டோம் நாங்க. மத்தியானம் சமைக்கல. இது காஸ்ட்குள்ளேயே வாங்கிட்டேன். தக்காளி 2. ஏன்னா இந்தியன் ஸ்டோர் நான் இன்னைக்கு போகல. அடுத்தது நான் எப்போதுமே என்னோட வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஹோல் சிக்கன் வாங்கி பண்ணா யாருக்குமே பிடிக்காது. அதால நான் என்ன பண்றதுன்னா இந்த டெண்டர் லைன்ஸ் வாங்கி பண்ணிடுறது சூப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணி சாப்பிடறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு இந்த டெண்டர் லைன்ஸ் சிக்கன். இது வந்து 3 இருக்கும். அதுல 3 இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா $30. இதுல ஒரு $5 வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. $25க்கு 3. எப்போதுமே வந்து வாங்குறது நான் வந்து பாத்தீங்கன்னா $32 இல்லைன்னா வந்து $35 $36 ஆகும். இந்த வாட்டி ஒரு $5 என்னன்னு தெரியல ஆஃபர் போட்டிருந்தாங்க. எப்போதுமே நான் பார்த்தது இல்ல சிக்கனுக்கு ஆஃபர். இந்த வாட்டி இதுலதான் பார்த்தேன் நானு. அத சொன்னேன்ல பால் 2 வாங்கியிருக்கேன்னு. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது பில்லு. ஸ்டார்பக்ஸோட பைக்கு தான் நான் யூஸ் பண்றேன். காஃபி தூள் நல்லா இருக்கு எங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செட்டஃபில். இது போன வாட்டி போகும்போது பெரியவங்களுக்கு கொடுத்தேன். வீட்டுல சுத்தமா எடுத்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுவேனா இல்ல திருப்பிடுவேனான்னு தெரியல. வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து என்னன்னா எனக்கு இந்த பேக் வரும்ல, அந்த பேக் வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை. அதாலதான் நான் வந்து கிரீன் டீ குடிக்காம இருந்தேன் நானு. சரி இது பார்க்கலாம், இது யூஸ் பண்றேனா இல்ல ரிட்டர்ன் பண்றேனான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது இது வாங்கிட்டு வந்தேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு அது இன்கிரீடியன்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். எனக்கு என்ன அவ்வளோ ஒரு இதுவா இன்ட்ரெஸ்டா இல்ல சாப்பிடறதுக்கு. அதால இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலான்னு இருக்கேன். லெட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி வச்சிருந்தாங்க, கிரீன், பிளாக் அண்ட் ப்ரௌன். அதுதான் இது வாங்கிட்டு வந்தேன் நானு. அதுக்கப்புறம் கிரீக் யோகட் எனக்கு இத மாதிரி கிடைச்சது பிளெயின். சரி வாங்கலான்னு நான் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து பிளேவர் யோகட் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் நானு. நான் பண்றச்ச உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஸ்நாக்ஸ்க்காக தான் நான் வாங்கினேன் மெயினா. எனக்கு மெயினா அந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போற சாப்பாடு அவ்வளவு விரும்பி சாப்பிடலாம் மாட்டேன். கொஞ்சம் தான் போட்டு எடுத்துட்டு போவேன், சாப்பிட்டுருவேன் நானு. எனக்கு இந்த பிளேட்ல வச்சு சாப்பிடுற சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் பசி வந்துடும் எனக்கு. அதனாலதான் நான் ஃப்ரூட்ஸ் அது இது எடுத்துட்டு போவேன். இருந்தாலும் சம்டைம்ஸ் என்னாச்சுன்னா போன வாரம்லாம் எனக்கு ரொம்ப கிரேவிங்காவே இருந்தது, ஏதாவது சாப்பிடணும்னு. நான் யோசனை பண்ணேன், வீட்டுல யோகட் அவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு, நம்ம கிரீக் யோகட்ல வேணா அடிச்சு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறேன் நானு. அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி மட்டும் தான் எனக்கு ஆர்கானிக் கிடைச்சது. வேற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்கானிக் தான். ஸ்ட்ராபெரிஸ், அதுக்கப்புறம் அது ராஸ்பெரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் வாங்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபிக் இது 2வது வாட்டி வாங்குறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஸ்மூத்தில போட்டு அடிச்சிருது நானு. அதுக்கப்புறம் பனானா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நாளைக்கு எங்கேயும் போறது இல்ல, பெரியவங்க கிட்ட போனோம். அதால வந்து சமைக்கிறோம், பெரியவங்களை போய் பாக்குறோம், வந்துடுறோம், அவ்வளவுதான். அதுதான் பிளான் வச்சிருக்கேன். கடைக்கெல்லாம் போக மாட்டேன், ட்ரேடருக்கெல்லாம். அதெல்லாம் இங்கேயே வந்து பனானா வாங்கிடலான்னு பனானா வாங்கிட்டேன். ஆல்மண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வால்நட்டும் வாங்கியிருக்கேன் நான். வால்நட்டும் பாட்டி நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகனட் வாட்டர் வந்து நானே என்னோட சின்ன பொண்ணு தான் ரொம்ப விரும்பி கொடுப்போம். இந்த வாட்டி அவங்க அப்பா சரி வாங்குறதா வாங்குறேன், 2ஆ வாங்கிட்டுனாரு. அதாலதான் நான் 2ஆ வாங்கிட்டேன். இதுல ஒண்ணுல வந்து 3 வருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா $8.59 $69 தான் இது. இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பினச் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பரகசஸ் வாங்கியிருக்கேன். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு காஸ்கோல செலரி ஸ்டிக்ஸ் வந்துருச்சு. நான் 2 எப்போதும் வாங்குற மாதிரி 2 வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. இது கிளீனா இருக்கும், ஜஸ்ட் வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான், கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேப்போட 2 பஜாமா செட், ஒன்லி ஃபார் பேண்ட் தாங்க. டாப் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும் வெளியே. நான் சரி 2 கலர் வச்சிருந்தாங்க, ஒரு ப்ளூ கலர், லைட் ப்ளூ அண்ட் அதுல நிறைய மல்டி கலர் இருந்தது. பாக்குறச்சே இது கொஞ்சம் பிரைட்டா இருந்தது. அதுவே இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செக் பிங்க் வந்து ஃப்ராக் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், 2 வருஷமா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம்
அதுவே போயிடுச்சு, ட்ரெண்டே போயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இந்த மஷ்ரூம் சம்டைம்ஸ்ல $10, சம்டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $5 இது. ஏன் அப்படி ரேட் டிஃபர் ஆகுதுன்னு தெரியல. 2 வெரைட்டி வச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது எப்போதுமே $3.50 அப்படிதான் இருக்கும். இந்த மஷ்ரூம் மட்டும் வேரி ஆகுது ப்ரைஸஸ். இன்னைக்கே வந்து இது $10 இது. ஆர்கானிக் தான் இது. சுக்குனி வாங்கியிருக்கேங்க. போயிட்டு வரும்போது மட்டன் இங்கேருந்து போகும்போதே நான் என்னோட பொண்ணை விடுறதுக்கு போகும்போதே நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம் மட்டன் ஷாப்பில் இந்த மாதிரி மட்டன் வேணும்னு. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட 3:30 மணிக்கு போனேன். ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிக்கப் பண்ணின்னு வந்துட்டேன் நாளைக்கு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ப்ளின் வாங்கியிருக்கேன், பன்னீரல் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப ரேராக சில நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைன்னுவாங்க, சில நேரத்தில் இருக்குன்னுவாங்க. அதில் இந்த கேட்டேன், நான் கேட்டோன்னே இருக்குன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டேன் நான். எனக்கும் பிடிக்கும், என்னோட சின்ன பொண்ணுக்கும் பிடிக்கும். இந்த பெரிய பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு மட்டன் பீஸ் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஈரல் அதெல்லாம் வந்தோம்னா அந்த பக்கமே வரமாட்டாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சண்டே ஸ்னோக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.